ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் உங்கள் பொது தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களும் கண்டிப்பாக சேமாக வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஒரு சில வினாக்கள் கேட்கலாம். ஸோ அதனால் நான் பசங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் பேப்பர் நினச்சிட்டு எல்லா கொஸ்டினும் பார்க்க ஆரம்பிச்சிங்க. 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த 1 மார்க் நீங்கள் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம், முக்கியமாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு எப்படியெல்லாம் எதனா ஃபுல் மார்க் வாங்கலாம், 5 மார்க்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், 3 மார்க்ஸில் எப்படி உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க, கட் ஆஃப் மார்க் கூட குறையாத அளவுக்கு நம்ம பசங்களுக்கு எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்ற வரைக்கும் ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தெளிவாக சொல்கிறேன்ப்பா. ஸோ அதெல்லாம் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்துக்கு பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குன்னு வந்து சேரும். பசங்களா முக்கியமான மேட்ரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு 1 மார்க்ப்பா. ஸோ 1 மார்க்கு பொறுத்த வரைக்கும் சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 சூஸ் இருக்குது. இந்த 15 சூஸில் 90% ஆஃப் 1 மார்க் உங்கள் புக் பேக்லேருந்து தான் கேட்கப்படும். அதாவது 90% சொல்லும்பொழுது 15 சூஸில் ஒரு 12லேருந்து 10 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்கள் புக் பேக்லேருந்து மட்டும்தான் கேட்பார்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3லேருந்து 2 சூஸ் அதிகபட்சம் ரொம்ப டஃப் ஆக்கணும் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஒரு 4-5 கேட்பாங்க, 4 கேட்பாங்க சரிங்களா. ஸோ அந்த சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் இந்த ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரோக்ராம் மாடல் கூட சில டைம் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் நான் பசங்க முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் 1 மார்க் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 1 மார்க் வந்து கரெக்டாக வாங்கிடலாம். ரிமைனிங் இருக்கிற 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தயவு செஞ்சு உங்கள் இன்டீரியரில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் சம்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து வச்சிங்கன்னா போதும், அதை அட்டன் பண்ணிடலாம் சரிங்களாப்பா. அதுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் பசங்களுக்கான நோட்ஸு கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2பா. சரி, ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ 2 மார்க்ஸை பற்றி நான் பசங்க தெளிவாக சொல்லிட்டேன். 2 மார்க்ஸில் நீங்கள் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்ன தப்பு பண்ணால் மார்க் குறைப்பாங்க, முக்கியமாக நம்ம பசங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, நல்லா நோட் பண்ணிங்கப்பா. ஸோ 2 மார்க்கை பற்றி நீங்கள் பசங்க தயவு செஞ்சு கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன சப்ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 19th கொஸ்டின் வாட் இஸ் ஐட்ரேஷன் இருக்குன்னா, ஸோ அது ஐட்ரேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன சப்ஹெட்டிங் மாதிரி கொடுத்து ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வைஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எத்தனை பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட்டாச்சு எழுதுங்க. அப்போ தான் நான் பசங்களுக்கு 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லை இப்போ நான் பாயிண்ட் பேசிஸ்லேயே போடல, நான் பேரா மாதிரி எழுதுறேன் அப்படின்னா மினிமம் ஆச்சு ஒரு பசங்க 2லேருந்து 3 லைனே எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்கப்பா சரிங்களா. அதோட இல்லாமல் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பசங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்குமே முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்பிளோட படித்து எழுதுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மார்க் குறைக்காத அளவுக்கு பார்த்துக்கும் சரிங்களா. ஸோ அதனால் ஃபுல் மார்க் எடுக்கலாம் 2 மார்க்ஸில். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3பா. முக்கியமான மேட்ரு பார்ட் 2ல் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்குற மாதிரி கேட்பாங்க, அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பசங்க டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன், போய் ஜாயின் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3பா. ஸோ 3 மார்க். ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 33 உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அந்த கம்பல்சரி கொஸ்டின் மோஸ்ட் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான்ப்பா, ப்ரோக்ராம் ஒன்று கேட்பாங்க சரிங்களா. அதாவது அவுட்புட் கொடுத்துட்டு அந்த அவுட்புட்டுக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க, இல்லை டீபக் ப்ரோக்ராம் மாதிரி சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்பாங்க. இல்லை உங்களுக்கு இருக்குதுலே கொஞ்சம் ஓரளவு டஃப்பாக இருக்கிற தேரி பாட்டை கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க ப்ரோக்ராம் தான் மோஸ்ட்டாக வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராம் கொஸ்டின் பார்த்து நம்ம பசங்க கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் சரி. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த 3 மார்க்கில் மோஸ்ட்டாக பண்ணுற தப்பு என்னன்னா ஆன்சரை பக்கமாக எழுதுறது. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்கப்பா. முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் 3 மார்க் கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எழுதுங்க. அதாவது 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 4லேருந்து 5 பாயிண்ட் இருந்தாலே போதும். பாயிண்ட் பேசிஸில் எழுதுறீங்க. இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ ஒரு பேரா மாதிரி எழுதுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 3/4 பக்கம் எழுதுங்க. அதாவது ஒரு பேஜில் கொஞ்சம் பாதி வர மாதிரி கூட எழுதுங்க. ஸோ அப்படி எழுதுனாலே போதும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. நீங்கள் அதிகமாக 3 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதையே 1.5 பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் நிச்சயமாக டைம் அடி வாங்கப்பா. ஸோ அப்போ 5 மார்க் கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஆன்சரை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நம்ம பசங்க வந்து
வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக கொடுக்குறீங்க, அதுதான் மெயின் மேட்ரே சரிங்களா ஆன்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 மார்க்கை அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க என்ன தான் பக்கம் பக்கமாக இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கீ கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் கீழே அந்த கீவேர்டுக்கு தான் மார்க்கே. இந்த கீவேர்டு இருக்கா மார்க் போடு. நீங்கள் என்ன தான் பக்கம் பக்கமாக இருந்தாலும் அந்த கீவேர்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நிஜமாக அந்த 3 மார்க்ஸுக்கு உங்களுக்கு மார்க்கு மதிப்பெண் கிடையாது. ஞாபகம் வச்சுங்கப்பா. அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆன்சர் கீழே நீங்கள் எழுதிருக்கிற அதுக்கும் அந்த கீவேர்டு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 3 out of 3 கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலே உங்களுக்கு ஒரு மார்க் கட் பண்ணிட்டு 2 மார்க் 1.5 மார்க் தான் போடுவாங்க சரிங்களா. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்கப்பா. ஸோ அந்த கீவேர்டு தான் மேட்ரு. நம்ம பசங்களுக்கு ஆன்சர் கீ வச்சு ஒரு வீடியோ போட்டுறேன். அப்போ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா. என்ன கீவேர்டு, அது எப்படி படிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நான் பசங்களுக்கு தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டக்குன்னு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்கப்பா சரிங்களா. இப்போ வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடல் மாதிரி ஒரு சில கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்லேயே இருக்கும். ஸோ அந்த புக் பேக்கில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இது பார்த்தாலே போதும் நம்ம பசங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. புக் பேக்கிலே மேக்ஸிமம் எண்ணி பார்த்தா கூட பசங்க ஒரு 7-8 கொஸ்டின் தான் பார்க்கும். இந்த மாடலில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 உங்களுக்கு தெரியும் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ்க்கு நான் பசங்களை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ கவலையே படாதீங்கப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி 2 மார்க்ஸும் கொடுக்குறேன், 3 மார்க்ஸும் கொடுக்குறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பசங்க கண்டினியூஸாக படித்தாலே போதும். நிச்சயமாக 11th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம் பசங்களாம். சீரியஸாக சொல்லல. ஸோ கவலையப்படாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் பசங்களை மார்க் தட்டி தூக்க வைக்க வேண்டியது என் கடமை. ஸோ கவலையப்படாதீங்க. நான் கொடுக்குறது அப்படியே படிச்சுனே வந்தாலே போதும். நிச்சயமாக நம்ம பசங்க 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இருக்கிறதுலே கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் கம்பேர் பண்ண முடியும். மெயின் சப்ஜெக்ட்டில் மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ண முடியும். சொன்னால் மேக்ஸ் கஷ்டம், ஃபிசிக்ஸ் கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு. உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக தான் கேட்பாங்க சரிங்களா. ரொம்ப டஃப்பெல்லாம் கேட்கவே மாட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். கை வைக்கிறதா இருந்தால் நான் பசங்களுக்கு மேக்ஸிமம் அதிகபட்சம் கம்பல்சரி கேட்பாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த கம்பல்சரியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம பசங்களுக்கு மார்க்கு வாரி தரக்கூடிய ஒரே பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அது படித்தாலே போதும். அதாவது லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம பசங்க ஓரளவுக்கு மார்க் நல்லா எடுப்பீங்க. நல்லா எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டோட்டல் அதிகமாகும். அதுக்கு அடுத்து கை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு. பயாலஜி எப்படி ப்ரோ அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பயாலஜி கண்டிப்பாக கஷ்டமாக தான் கேட்பாங்க. வருஷம் பயாலஜி கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த குரூப் பசங்க பாவம். ஆனால் நம்ம பசங்க என்ன புண்ணியம் பண்ணிங்களோ தெரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க எல்லா வருஷமும் சரிங்களா. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த இடையும் கம்ப்யூட்டர் சயின்ஸு கொஞ்சம் ஈஸியாக வரலாம். ஸோ தயவு செஞ்சு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஒழுங்காக படித்து எழுதுறீங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் மார்க் நல்லா எடுக்கலாம்ப்பா. மைண்டில் வச்சுங்க பசங்களா. அப்படியே நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாமே புட்டு வைக்கிறேன் பசங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குன்னு வந்து சேரும். இன்னொரு முக்கியமான மேட்ரு, உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கைட்ஸு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ண உடனே நம்ம பசங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டு விட்றேன். டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் கொடுத்து வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் மோஸ்ட்டாக லிங்க் இருக்கும் பாருங்கப்பா. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். போயிட்டு யாரோட ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் பசங்களாம் நோட்ஸ் கைட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கொஸ்டின் பற்றி தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.